அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபா ஸ்டைல்ல மட்டன் கீமா செய்கிறது பார்க்கலாம். மட்டன் கீமா மசாலா செய்கிறதுக்கு மட்டன் கீமா 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சது எடுத்து வச்சுருக்கிறேன். அது 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். வறுத்து பவுடர் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 4 1 ஸ்பூன் சாஜீரா. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கல்லெண்ணெய் விட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு 1 ஸ்பூன் பிங்க் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது வெங்காயம் வதங்கணும். அப்போது இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மட்டன் கீமா 1/4 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடும்போது ஆயிலில் அந்த மட்டன் கீமா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ வந்து ஒரு லிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் விட்டுற போகிறேன். வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்கு மசாலா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரு 30 செகண்ட் போல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். பவுட்ரு பண்ணுறதுக்கு கருக விடாமல் பார்த்துக்கணும். தாபா ஸ்டைல் மட்டன் கீமா மசாலா வந்து டேஸ்ட் கொடுக்குறதுக்கு காரணமே வெங்காயம் தான். நம்ம எந்த அளவுக்கு கீமா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் ஈக்குவலாக எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் லிட் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டன் கீமா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கூட சேர்த்துக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவுக்கு தனி மனம் உண்டு இல்லையா, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் டேஸ்ட்டும் கூட. தாபா ஸ்டைல் மட்டன் கீமா மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு 1 நிமிஷம் போல் விட்டுற போகிறேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த ஆயில் மேலே வந்து நிற்கிது இல்லையா, இப்போ மட்டன் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, புல்கா, தோசை, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சைடுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ மல்லித்தலை பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.